கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் மிகவும் நேசிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதில்லை. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறது இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறவரே அல்ல. ஆண்டவர் நல்லவர். 2000 ஆண்டுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் வந்து மனிதர்களை, திரளான ஜனங்களை சந்தித்து மனிதர்களிடத்தில் சொன்ன பிரசங்கத்தினுடைய தலைப்பு வார்த்தை என்னென்றால், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. ஒவ்வொரு மதங்களும் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை என்னென்றால், பரலோகம் உண்டு, நரகம் உண்டு. யாருக்கு பரலோகம், யாருக்கு நரகம்? இந்த பூமியில் நீதியாய், உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு பரலோகமும், அநியாயமாய், அக்கிரமமாய், பாவமாய், அநியாயமாய், வஞ்சகமாய் வாழுகிறவர்களுக்கு நரகமும் இந்த பூமியில் தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒவ்வொரு பேரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்கிறதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் அனுப்பி தந்தார். அவர் இந்த பூமியில் வந்து மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நல்லவர். இந்த பூமியில் ஆண்டவர் மனிதர்களிடத்தில் சொன்ன வார்த்தை, மனந்திரும்புங்கள். எந்தெந்த பாவத்தில் இருக்கிறீர்களோ அதிலிருந்து மனந்திரும்புங்கள். எந்தெந்த அக்கிரமத்தில் இருக்கிறீர்களோ அதிலிருந்தெல்லாம் மனந்திரும்புங்கள். பல ஆண்டுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த பூமியை முழுவதுமாய் அழித்தார். முழு ஜனங்களையும் அழித்தார், ஜீவராசிகளை அழித்தார். ஏனென்றால் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த பூமியில ஆண்டவர் மனுஷனை படைத்தார், தன்னை போலவே படைத்தார். தன்னுடைய சாயலாக மனுஷனை படைத்தார். தன்னுடைய சாயலாக மாத்திரம் மனுஷன் இந்த பூமியில இருக்காதபடி தன்னுடைய சுபாவத்தின்படியும் இந்த பூமியில மனுஷன் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இந்த பூமியில ஆண்டவர் மனுஷன் அப்படிதான், அந்த நோக்கத்தோடு தான் படைத்தார். ஆனா மனுஷன் காலப்போக்கில் தன்னுடைய இஷ்டத்தின்படி இந்த பூமியில வாழ ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் ஆண்டவர், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது. இன்றைக்கும் மனுஷருடைய அக்கிரமம் பூமியில பெருகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரக்கு முன்பதாகவும் திரளான பாவத்தினால அக்கிரமங்கள் பூமியில பெருகினது. கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இல்லை, ஒரு எஜமானுக்கு தொழிலாளி உண்மையா இல்லை. எங்கும் பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் திரளா இந்த பூமியில நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்ததென்றும். இந்த பூமியில நாம நம்ம இஷ்டத்துக்கு வாழுகிறோம். நம்மை படைத்த தேவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நாம யோசிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை. நமக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை படைத்தது, இந்த பூமியில எதுவுமே தானாய் உருவாகவில்லை. தேவன் இந்த பூமியை படைத்தார், மனிதனை படைத்தார். நம்ம இஷ்டத்திற்கு வாழும்படி நீதி நியாயத்தை ஆண்டவர் எழுதி வைக்கல. அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி இந்த பூமியில மனுஷன் வாழும்படி ஆண்டவர் வேதங்களை எழுதி வைத்திருக்கிறார், வேதாகமங்களை எழுதி வைத்திருக்கிறார்.
இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில் தேவனுக்கு எது பிரியும், எது பிடிக்கும், அதை மாத்திரம் அவன் புரிந்து கொண்டு இந்த பூமியில் வாழுவானானால் அவன் தலைமுறைகளும் வாழ்ந்திருக்கும், அவர்களுடைய சந்ததிகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கும். நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பாவம் செய்து சாபத்தை சேர்த்து வைக்காமல் இருந்தாலே பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் நார்மலாக வேதத்தை வாசிக்காதவர்கள் கூட சொல்லுவாங்க, அரசன் நன்று கொள்ளுவான், தேவன் நின்றுதான் கொள்ளும் என்று. ஒவ்வொரு மனுஷனுடைய அக்கிரமும் பெருக பெருக ஆண்டவருக்கு வேதனை. ஒரு மனுஷன் வேசித்தனம் பண்ணும்போது ஆண்டவர் வேதனைப்படுகிறார், விபச்சாரம் செய்கிற பொழுது ஆண்டவர் வேதனைப்படுகிறார், கொலை செய்யும் போது ஆண்டவர் வேதனைப்படுகிறார், வஞ்சிக்கும் போது ஆண்டவர் வேதனைப்படுகிறார். பொல்லாப்பு பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெறுக்கிறார். தேவன் எதை வெறுக்கிறார், எதை விரும்புகிறார் என்கிறதை ஒரு மனுஷன் புரிந்து இந்த பூமியில வாழ்வானானால் இந்த பூமியில அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். நாம வாழுகிற இந்த பூமியில ஒவ்வொரு இடத்திலையும் ஆபத்துகளும் நாசங்களும் மோசங்களும் ஏராளம் இருக்கிறது. இன்னைக்கு வீட்டிலிருந்து வெளியே வரோம், திரும்பி வீட்டுக்கு போவோமா என்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தரே பாதுகாக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் இந்த பூமியில உத்தமமாய் வாழ்ந்தால் அவர் எல்லா இடத்திலையும் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார், பாதுகாப்பார், துணையாய் நிற்பார். ஒரு தீங்கும் அணுகுவதில்லை, ஒரு பொல்லாப்பும் சந்ததிகளை தொடருவதில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். ஆதி நாட்களில் தேவன் மனுஷனை முழு பூமியும் அளித்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நம்ம வாழும்போது அக்கிரமம் பூமியில பெருகுது, அநியாயம் பூமியில பெருகுது. விதவைகளுக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்புகிறார்கள், திக்கற்றவர்களுக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்புகிறார்கள். அநியாயங்களும் அக்கிரமுமாய் இந்த பூமியில வாழுகிறார்கள். கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த பூமியில நாம உண்மையும் உத்தமமும் தாழ்மையும் அன்புமாய் வாழுவோமே ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களை இவ்வண்ணமாய் சந்தித்து கடற்கரையிலையும் தெருவோரத்திலையும் வீதிகளிலேயும் கிராமங்களிலேயும் நின்று மனிதர்களுக்கு இந்த நல்ல சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். கேட்டவர்கள் மனம் திரும்பினார்கள், வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், வாழ்க்கையை மாற்றினார்கள். துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்தார்கள். பாவியாய் வாழ்ந்தவர்கள் பரிசுத்தமாய் உண்மை உள்ளவர்களாய் தாழ்மையாய் வாழ ஆரம்பித்தார்கள். அப்படியே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த நல்ல வார்த்தையை நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். உங்கள் மனம், நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், நன்மை அறுப்பீர்கள், நன்மையானதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் வார்த்தைகளை இந்த இடத்துல நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கேட்டவர்கள் மனம் திரும்புவார்களாக, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக, வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.